நடந்த ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு சோதனையாக மட்டுமே இருந்தது. நீங்கள் தர்மமாக நடந்தாலும், மனம் நிறைந்து முயற்சி செய்தாலும், ஏன் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்காமல் கைவிட்டது? ஏன் எதையும் முயன்றால் தடைகள் ஏற்பட்டது? ஏன் யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ளே ஏற்பட்டது? அப்படிப்பட்ட மனநிலையானது உங்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். இது எல்லாத்திற்கும் காரணம் யார் தெரியுமா? ராகு கேது. ராகு கேது என்கிற இரண்டு மறைமுக கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு சூழ்ச்சியவே உருவாக்கி விட்டு போயிட்டது. இதனால் நீங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டிருக்கும். இன்று அந்த ரகசியம் எல்லாம் வெளிச்சமாக போகிறது. இனி உங்களுடைய வாழ்க்கையில தொடங்க போகின்ற அதிசயங்கள் என்ன, அது எப்படி இருக்கும் என்பதைத்தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். எனவே நான் கூறுவது சரியா தவறா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மனதுக்கு அடிச்சுட்ட மாதிரி காயங்கள், உங்களால் எவரையும் நம்ப முடியாத ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சொந்த குடும்பத்திலிருந்து கூட துரோகங்கள் ஏற்படும். முக்கியமா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், ஏன் உங்களுடைய மாமனார் மாமியார், ஏன் உங்களுடைய கணவன், அவர்களால் கூட ஏதாவது ஒரு துரோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய எண்ணங்களை யாரும் புரிந்து கொள்ளாமல் போன அவமானங்கள், நீங்க நல்லதுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்வீங்க, எவ்வளவோ செலவுகளை சிக்கனம் பண்ணணும்னு எவ்வளவோ ஐடியாக்களை கொடுப்பீங்க. இருந்தாலும் அதை அவங்க புரிந்து கொள்ளாம தேவையில்லாத அவமானங்கள் உங்களுக்குள்ள ஏற்படுதல், யாரையும் நம்பினால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக மாறுவது, நீங்க நம்பிய ஒருவருக்கு ஏதாவது ஒரு உதவிகள் நீங்க செய்ய போவீங்க. ஆனா அந்த ஒரு உதவிகள் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து மாறி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களின் மனதை யாரும் மதிக்காத ஒரு சூழல், நீங்கள் பேசினாலும் தவறு, மௌனம் இருந்தாலும் தவறு, ஒரு பெண்ணாக நீங்கள் எதிர்பார்த்த நேசம் கூட கிடைக்காமல் போயிருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் எல்லா ஆசைகளையும் புதைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிகளாக இந்த கடகம் ராசி பெண்மணிகள் நிச்சயமாக இருப்பீர்கள். மன அழுத்தம், பதட்டம், தூக்கத்துல ஒரு குறைவு. இந்த ராகு கேது மனதை தாக்கக்கூடிய கிரகங்கள். எனவே இந்த ராகு கேது கடகம் ராசி பெண்களின் மனம் 20 பக்கங்களாக கிழிக்கப்பட்டும், அது மட்டும் இல்லாம உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாமலும் நீங்க இருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்கள் மீது கெடுதல்கள், உங்கள் மீது பழிகள், செய்யாத தவறுகளுக்கு கூட குற்றச்சாட்டுகள், இது அனைத்தும் உங்கள் மீது பட்டிருக்கும். இதனால் உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு காயங்கள் ஒளிந்திருக்கும். இதனை யாரிடம் போய் சொல்வது, இதற்கெல்லாம் எப்பொழுது தீர்வு கிடைக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே இருக்கும். வேலை தொழில ஏற்பட்ட தடைகள், எதையும் ஆரம்பிக்க நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த இடத்தில் அது அப்படியே கலைந்து போய்விடும். நீங்க போட்ட பணம் மட்டுமே உங்க கையை விட்டு போவது பணம் மட்டுமே இருக்கும். அந்த ஒரு வேலை அனைத்தும் அப்படியே தடைபட்டு நின்றுவிடும். நல்ல வாய்ப்பு வந்தால் யாரோ அதனை வந்து உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட நல்லவங்க மாதிரி பேசி உங்க தலையை வந்து கழுவி அவங்க உங்களிடம் இருந்து அந்த ஒரு வாய்ப்பை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. உங்களுடைய திறமைக்கு மதிப்பு தரப்படாத ஒரு சூழலானது நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்கள் நினைத்தது ஏன் நடக்காம இருந்தது தெரியுமா? இந்த ராகு சந்தேகத்தை எப்பொழுதுமே உருவாக்குவார். நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் எடுக்காதபடி மனதில் பயம், குழப்பம், சந்தேகம் அனைத்தையும் இந்த ராகு வந்து ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். இதை வந்து புதிதாக ஒரு தொழிலையோ ஒரு முயற்சியை எடுக்க போறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு செட் ஆகுமா? அது அது நம்ம அதனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? இதனால நம்மளுடைய வாழ்க்கையில பின்னாடி எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும், எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டங்கள் வரும் அப்படின்னு இந்த ராகு கேது தேவையில்லாத சந்தேகங்களை எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால உங்களால ஒரு முடிவை தெளிவா எடுக்க முடியாது. எந்த முடிவை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவை பாதியிலே நீங்க விட்டு விட்டு வந்துருவீங்க. கேது தடைப்பட்ட ரகசியங்கள். நட்சத்திர ரீதியாக கேது உங்களை முன்னேறும் சக்தியை பிடித்து பிடித்து தடுத்து கொண்டே இருப்பார். இதனால் எந்த ஒரு கிரகங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தணும்னு வந்தாலும் இந்த கேது பகவான் நன்மைகளை ஏற்படுத்த விட மாட்டார். தொடர்ந்து கெடுதல்களை மட்டுமே ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். உங்களுடைய கர்ம பயத்தை வெளியில் கொண்டு வருவது, நீங்கள் மனதில் ஒழித்த துயரத்தை வெளிச்சத்தில் போடுவது, இது அனைத்திற்கும் காரணமாக இருந்தது இந்த கேது பகவான் தான். நீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்திற்கும் ஒரு தோல்வியை மட்டுமே இந்த கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். இதனால்தான் நீங்கள் நினைத்தது உடைக்கப்பட்டது, தள்ளி போகப்பட்டது, தடைக்கு உள்ளாகப்பட்டது. இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது யார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் அதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படும். உங்களுடைய ராசியின் தன்மை என்ன தெரியுமா? இந்த கடகம் ராசி பெண்கள் மனதை வைத்து வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. பிறரை மகிழ்விக்கணும்னு நீங்க எப்பொழுதுமே நினைப்பீங்க. தங்களை மறந்து மற்றவர்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. நம்ம கூட நமக்கு முக்கியம் கிடையாது, நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த கடகம் ராசி நபர்கள். ஆனால் உங்களுடைய கர்ம ருத்திர காலம் எப்படி திரும்ப இருந்தது? கடந்த 18 மாதங்கள் உங்களுடைய ராசிக்கு சரியான கர்ம சுத்திகரிப்பு காலமாக இருந்தது. இந்த ஒரு காலத்தில் உண்மையில்லாத உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்தது. பொய்யான நட்புகள்,
பொய்யான நட்புகளும் உங்களை சுற்றி சுற்றி வந்திருக்கும். உண்மையான நபர்கள் கூட உங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி சுற்றி நடக்கப் போகிறது. நீங்களே வேண்டாம் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். ஏன் அப்படின்னா இந்த ராகு கேதுவின் தாக்கம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இதனால ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது ஏற்பட போகிறது. தவறான புரிதல்கள் உங்கள் மீது வைத்த தவறான புரிதல்கள் இந்த ஒரு நேரத்தில் தீரும். நெருக்கடிகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். மௌன போரானது அனைத்திற்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். வணக்கம். உறவு கூறக்கூடிய ஒரு இது அனைத்தும் சரியாக கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக நாளை முதல் நடக்கும். கணவன் மனைவி உறவில் இனிமையானது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, அவரின் சொற்கள் காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, இவை மெதுவாக மறையும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அனைவரும் மதிப்பாங்க, உங்களை கேட்பாங்க, உங்களை ஒத்துழைத்து அனைவரும் உங்களிடம் வந்து பேசுவாங்க. முக்கியமா திருமண வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய ஒரு ஒளியானது உங்களுக்குள்ள பிறக்கும். மனதில் இருந்த கனமான சோகங்களானது விலகி ஓடும். பணவரவு, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாமல் இருக்கின்ற நபர்களுக்கு கூட வேலையானது கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு உயர்வானது ஏற்படும். எதிர்பாராத பணவரவு உங்களுக்குள்ள உருவாகும். சிக்கி இருந்த பணம் திரும்ப உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். புதிய தொடக்கங்கள் உங்களுடைய புதிய அத்தியாயமாக மாறும். இந்த கடகம் ராசி பெண்களின் வாழ்க்கையில ஒரு புதிய சக்தியானது நுழைய போகிறது. அது புதிய மகிழ்ச்சியாகவோ, புதிய உறவாகவோ, புதிய அமைதி, புதிய நம்பிக்கை, இதெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒன்றில் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல அமைதியாக மாறக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கண்ணீரானது, உங்களுடைய இதுவரை நீங்கள் விட்ட கண்ணீர், அதுக்கு ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைத்து விட்டது. உங்களை துன்பப்படுத்தியவர்கள் அவர்கள் இனிமேல் பாவம் அனுபவிப்பார்கள். உங்களுடைய நல்ல மனம் இனி அனைவருக்கும் புரியும். உங்களுடைய தலை எழுத்தானது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக மாறும். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். எனவே கடகம் ராசி பெண்களை, நீங்கள் அனுபவித்த துயரம் வீண் போகாது. உங்களுடைய கண்ணீர் வீண் போகாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புதிய சந்திரன், புதிய அதிர்ஷ்டம், புதிய வலிமை, புதிய நேசம், இவை அனைத்தும் பிறக்கப் போகிறது. நீங்கள் தாங்கிய கஷ்டத்திற்கு இனி கடவுள் தரப்பில் பெரிய பதிலானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனி உயரப் போகிறது. உங்களுடைய மனமானது இனி மலரப் போகிறது. இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். எனவே நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா, இல்லையா நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்தது. பொய்யான நட்புகளும் உங்களை சுற்றி சுற்றி வந்திருக்கும். உண்மையான நபர்கள் கூட உங்களுக்கு கிடைத்திருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி சுற்றி நடக்கப் போகிறது. நீங்களே வேண்டாம் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களை தேடி வரும். ஏன் அப்படின்னா இந்த ராகு கேதுவின் தாக்கம் ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. இதனால ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது ஏற்பட போகிறது. தவறான புரிதல்கள் உங்கள் மீது வைத்த தவறான புரிதல்கள் இந்த ஒரு நேரத்தில் தீரும். நெருக்கடிகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். மௌன போரானது அனைத்திற்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். வணக்கம். உறவு கூறக்கூடிய ஒரு இது அனைத்தும் சரியாக கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக நாளை முதல் நடக்கும். கணவன் மனைவி உறவில் இனிமையானது மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, அவரின் சொற்கள் காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, இவை மெதுவாக மறையும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அனைவரும் மதிப்பாங்க, உங்களை கேட்பாங்க, உங்களை ஒத்துழைத்து அனைவரும் உங்களிடம் வந்து பேசுவாங்க. முக்கியமா திருமண வாழ்க்கையில் மீண்டு வரக்கூடிய ஒரு ஒளியானது உங்களுக்குள்ள பிறக்கும். மனதில் இருந்த கனமான சோகங்களானது விலகி ஓடும். பணவரவு, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை இல்லாமல் இருக்கின்ற நபர்களுக்கு கூட வேலையானது கிடைக்கும். தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு உயர்வானது ஏற்படும். எதிர்பாராத பணவரவு உங்களுக்குள்ள உருவாகும். சிக்கி இருந்த பணம் திரும்ப உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். புதிய தொடக்கங்கள் உங்களுடைய புதிய அத்தியாயமாக மாறும். இந்த கடகம் ராசி பெண்களின் வாழ்க்கையில ஒரு புதிய சக்தியானது நுழைய போகிறது. அது புதிய மகிழ்ச்சியாகவோ, புதிய உறவாகவோ, புதிய அமைதி, புதிய நம்பிக்கை, இதெல்லாம் நிச்சயமாக ஏதாவது ஒன்றில் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவுல அமைதியாக மாறக்கூடியதாக நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய கண்ணீரானது
உங்களுடைய இதுவரை நீங்கள் விட்ட கண்ணீர் அதுக்கு ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைத்து விட்டது. உங்களை துன்பப்படுத்தியவர்கள் அவர்கள் இனிமேல் பாவம் அனுபவிப்பார்கள். உங்களுடைய நல்ல மனம் இனி அனைவருக்கும் புரியும். உங்களுடைய தலை எழுத்தானது இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக மாறும். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். எனவே கடகம் ராசி பெண்களை, நீங்கள் அனுபவித்த துயரம் வீண் போகாது. உங்களுடைய கண்ணீர் வீண் போகாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில புதிய சந்திரன், புதிய அதிர்ஷ்டம், புதிய வலிமை, புதிய நேசம் இவை அனைத்தும் பிறக்கப் போகிறது. நீங்கள் தாங்கிய கஷ்டத்திற்கு இனி கடவுள் தரப்பில் பெரிய பதிலானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனி உயரப் போகிறது. உங்களுடைய மனமானது இனி மலரப் போகிறது. இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். எனவே நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா, இல்லையா நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.